கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு குறித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சிபிஐக்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டும் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கரூர் துயர சம்பவம் நடந்த அந்த இடத்திற்கு விஜய் அவர்கள் செல்வதற்கு ஒரு விதமான தடை கேட்டும் திமுக தொடர்ந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றமே தேவையான நிவாரணங்களை தேவையான வழியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே அதை தற்பொழுது திமுக பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிபிஐ இயக்குநருக்கு திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி மிக முக்கியமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்தார்களோ அந்த அத்தனை கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் தொடர்ச்சியாக தவறான கருத்துக்களை கூறி வருகிறார். அதன் மூலமாக வழக்கு நீட்சியடையக்கூடிய ஒரு காரணம் என்பது உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இவை அனைத்தையும் கண்காணிக்க வேண்டும். அது எந்த வகையிலும் சாட்சிகளை கலைக்கும் வகையில் அமைந்துவிடக் கூடாது. எனவே அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். சிபிஐ இயக்குநருக்கு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் அமைக்கப்பட்ட அந்த 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கும் இந்த கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதோ அந்த அத்தனை கோரிக்கைகளும் இந்த 2 கடிதங்களிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் திமுகவிற்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. இந்த 2 அமைப்புகளிலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.